நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சித்தி, 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 என்ன சித்தி இது? பாத்தீங்கல்ல, ஆரம்பிச்சுட்டா. கடைசியா நீதி கேட்டு மகளிர் மன்றத்துக்கே போயிட்டா. இப்ப என்ன பண்றது சித்தி? இத உடனே கவனிக்கணும். மகளிருக்காக உள்ள மன்றம், அங்க அவங்களுக்கு தான் முன்னுரிமை. கிளம்பு. எங்க சித்தி? வா சொல்றேன். ஹலோ அருந்ததி, சண்முகராஜன் பேசுறமா. நீ உடனே வீட்டுக்கு புறப்பட்டு வாமா. நான் அப்புறம் சொல்றேன், நேரா வா, சீக்கிரம் வா. வாமா, உட்காரு. என்ன சார், எதுக்காக என்ன உடனே வர சொன்னீங்க? மகளிர் மன்றத்திலேருந்து ஒரு ஓலை வந்துச்சு. அது கையில கிடைச்சதோ இல்லையோ, சித்தியும் மகனும் ஓட்டமா ஓடுறாங்க. எங்க போயிருக்காங்க சார்? என்கிட்ட சொல்லிட்டா போவாங்க. ஆனா 2 பேரும் பயந்து போயிருக்காங்க. இவ்வளவு சீக்கிரத்துல ஒரு அடி விழுன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. எங்க போனாங்கன்னே தெரியாது, எத்தனை மணிக்கு திரும்பி வருவாங்களோ. அதனாலதான் நான் உன்ன வர சொன்னேன். என்னம்மா பேசாம இருக்க? தைரியமா இரு. மகளிர் மன்றத்திலேருந்து உனக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுவாங்க. ஆனா அந்த தீர்ப்பை மாத்துறதுக்கு 2 பேரும் என்ன வேணாலும் செய்வாங்க. இல்ல சார், இந்த தடவை நான் ஜெயிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு அது இல்லாம பயம். ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் அவகிட்ட அடிமையா இருக்கேன். உன்னையும் அப்படி ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுடுவாங்களோன்னு தான். நீலாம்பரி மேடம் மாட்டி விட்டுருவாங்களோங்கிற பயம் எனக்கு இல்ல சார். ஆனா என்னம்மா சொல்லு. இல்ல, இந்த தடவையும் உங்களை சாட்சி சொல்ல கூப்பிடுவாங்க. அப்ப நீங்க கவலைப்படாதம்மா. உனக்கு சாதகமா இல்லைன்னாலும் நிச்சயமா எதிரா எதுவும் சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்ல, விசாரணைக்கு முன்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் உங்ககிட்ட சேர்க்கணுமா? ஓகே சார், நான் கிளம்பிட்டுங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. உன்னோட முயற்சி கண்டிப்பா வெற்றி அடையும். ஹலோ, ஆமாமா, நான் ஜேபியோட அப்பா தான் பேசுறேன். இல்லம்மா, வெளியில போயிருக்கான். நீ ஆபீஸ்க்கு போ. பானுமதி, பானுமதி. அம்மா, அருந்ததி வந்திருந்தாளா? என்ன முழிக்கிற? அருந்ததி வந்திருந்தாளா? எனக்கு தெரியாதுமா. கிச்சன்ல இருந்து நான் வெளியே வரவே இல்ல. கிச்சனுக்குள்ளேயே குடும்பம் நடத்து. நான் இல்லாத நேரத்துல கண்ட நாய்ங்க உள்ள வந்தா அடிச்சு துரத்த வேண்டாம். போ உள்ள. அவ எதுக்காக இங்க வந்தா? யாரு? ஆஹா, என்ன நடிப்பு! யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அவ இங்க வந்துட்டு போறான்னா அது உங்களை பாக்குறதுக்காக மட்டும்தான். அப்புறம் எதுக்கு தெரியாதுன்னு போய் சொல்றீங்க? அவ வந்திருந்தா, அருந்ததி வந்திருந்தா. அவ இங்க வந்தது
நீ சம்பாதிச்ச சொத்தை எடுத்துட்டு போறதுக்காக இல்ல, அதெல்லாம் இங்க தானே இருக்கு. உங்க பேர குழந்தை வயித்துல இருக்கு, பேர குழந்தை வயித்துல இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கொஞ்ச நாள் இந்த வீட்டையே ஆட்டி படைச்சதோட பலன் இன்னைக்கு நானும் என் பிள்ளையும் கண்டவங்க காலை பிடிக்க வேண்டிய நிலைமை. அதுக்கேண்டி மத்தவங்க மேல குறை சொல்ற? அவன் ஏன் புள்ள இல்லல்ல, உன் புள்ளையோட அயோக்கியத்தனம். தப்பு மட்டும் செய்ய கத்து கொடுத்து நீ தானே அவனை வளர்த்திருக்க, அதோட பலன். ஓஹோ, அவ வரது உங்களுக்கு பேச கத்து கொடுக்கதானா? இல்லடி, ஏன் கொஞ்ச நேரம் நிம்மதிக்காக. என்ன நோகடிச்சிட்டு யாரும் நிம்மதியா இருக்க முடியாது, இருக்கவும் விட மாட்டேன். மருமகளையும் பேர குழந்தையும் சேர்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழலான்னு மனக்கோட்டை கட்டாதீங்க. மகளிர் மன்றத்துல என்ன நடக்க போகுதுன்னு நேரடியா பாக்கதானே போறீங்க. ஆமாண்டி, வெற்றி தோல்விய நேரடியா பார்க்கதான் காத்துக்கிட்டு இருக்க. நீங்க எல்லாம் மைதானத்துல இறங்கி இந்த கையால் ஆகாதவன் கேலரியில உட்கார்ந்துகிட்டு உங்க விளையாட்ட பார்த்து ரசிப்பான். என்னங்க நீங்க கையால் ஆகாதவன்னு உங்களை நீங்களே மட்டமா சொல்லிக்கிறீங்க? எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? அருந்ததிய வரவழைச்சு என்ன வீழ்த்த புதுசா ஏதாவது ஐடியா கொடுத்து அனுப்பி இருப்பீங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் அத பத்தி எவ்வளவுதான் தோண்டி துருவி கேட்டாலும் வாய திறக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால கடைசியா உங்களை எச்சரிக்கிறேன், அவ இனிமே இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது. வந்தா திரும்பி போக மாட்டா, மறந்துடாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன ஜேபி, என்னாச்சு? எல்லாரும் கை விரிச்சிட்டாங்க சித்தி. நீ கவலைப்படாதப்பா. அவசரப்பட்டு இப்ப எதையும் செய்ய வேண்டாம். நல்லா யோசிச்ச பிறகு என்ன செய்யலான்னு முடிவெடுப்போம். இன்னும் என்ன சித்தி யோசிக்கிறதுக்கு இருக்கு? அவளை எல்லாரும் சேர்ந்து ஏன் தலையில கட்ட நினைச்சா அப்புறம் ஏன் தலை இருக்காது. ஏன்பா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? நான் இருக்கேன்ல. அவளை இந்த வீட்டுக்குள்ள விட நான் சம்மதிப்பனா? எனக்கு ஒண்ணும் புரியல சித்தி. எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கங்க. ஜேபி, இந்த சித்தியோட மனசுல இவ்ளோ நாள் இல்லாத கலக்கம் இன்னைக்கு புதுசா உண்டாயிருக்கு. எல்லாத்தையும் நீ என் தலையில போட்டுட்ட. அதையெல்லாம் இனி நான் தானே சுமக்கணும். இனிமே நாம அருந்ததி கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அவ அடிப்பட்ட பாம்பு, பழுத்தீக்க முன்னும் பின்னும் பார்க்க மாட்டா. அவளுக்கு இப்போ உங்க அப்பா சப்போர்ட்டா இருக்காருங்கிற தைரியம் வேற. அவளுக்கு வெற்றி கிடைச்சா அப்புறம் எப்பவுமே நமக்கு தோல்விதான். அதுக்கப்புறம் ஒரு நாளும் ஜெயிக்க மாட்டோம். அதான்ப்பா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வருவோன்னு சொன்னேன். இனிமே நாம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் கவனிச்சு நிதானமா வைக்கணும். ஆனா விசாரணைக்கு நீ போகணும். உனக்காக வாதாட நான் வருவேன். சரி சித்தி. ஏண்டியம்மா, இன்னைக்கு என்ன திடீர்னு இங்க சாப்பிட வந்துட்ட? உங்களோட வத்த குழம்பு வாசனை என்ன வீட்லயே இருக்க விடல, அதான் ஓடி வந்துட்டேன். குசும்படி உனக்கு. இந்தா இன்னும் கொஞ்சம் ஊத்திக்க. ஐயோ போதும் பாட்டி, மிச்சம் மீதி வைங்க. மாமா சாப்பிடணும்ல. ரொம்பதான் அக்கறை. அருந்ததி, அருந்ததி, என்னடி? என் போன் ரிங் ஆகுது பாரு, எடுத்து யாருன்னு கேளு. சரி.
ஹலோ. ஹலோ, அருந்ததி தானே? ஆமாங்க. நந்தம்மா சண்முகம். இது என்னோட பழைய செல்லுமா. உன்னை இங்க வரக்கூடாதுன்னு, நான் உன் கூட பேசக்கூடாதுன்னு நீலாம்பரி கட்டளை போட்டிருக்கா. நீ என்கிட்ட பேசலனாலும் நான் உன்கிட்ட பேசினாலும் என்ன செய்வாளோன்னு யோசிச்சுதான் இந்த நம்பரை நான் ஆக்டிவேட் பண்ணிருக்கேன். இந்த போன் என்கிட்ட இருக்கிறது யாருக்கும் தெரியாது. ஹலோ ஹலோ அருந்ததி, என்னடா அது? நான் பேசுறது கேட்கலையா? அப்புறம் ஏமா ஒன்னும் பேச மாட்டேங்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிம்மா, இந்த நம்பரை சேவ் பண்ணிக்கோ. ஏதாவது அவசரம்னா எனக்கு கால் பண்ணு. ஓகே? சரி. நான் அப்புறமா போன் பண்றேமா. அருந்ததி, யாரடி போன் பண்ணுது? சண்முகராஜன் சார். அட, உன் மாமனாரு என்ன சொன்னாரு? அவர் போன் பண்ண நம்பரை சேவ் பண்ணிக்கணுமா. ஏதாவது அவசர தேவைன்னா அந்த நம்பர்ல கூப்பிட சொன்னாரு. அதுக்கு ஏண்டி இப்படி பயந்து நடுங்குற? இல்ல, அவர் அருந்ததியான்னு கேட்டப்போ தெரியாம நான் ஆமான்னு சொல்லிட்டேன். அது என்ன தெரியாம? நீதானே அருந்ததி. இல்ல, அவங்க முன்னாடி நீதானே அருந்ததி. அதனால ஒண்ணும் இல்ல, நான் ஏதாவது தப்பும் தவறுமா சொல்லி மாட்டிக்கிட்டா அதான். முதல்ல தேவையில்லாம இப்படி நடுங்கறத விட்டுடு. நீ அருந்ததியாவே அந்த வீட்டுக்கு போக இன்னும் ரொம்ப நாள் இல்ல. பாப்போம் நீலாம்பரிய நீ எப்படி சமாளிக்கிறன்னு. பாப்போண்டி. ஹலோ, இது சிற்றம்பலம் நம்பர் தானே? ஆமாங்க சார். நான் அவரோட டாக்டர் தான் பேசுறேன். அப்பா இல்லையாமா? இருக்காரு. நீங்க யாரு? சண்முகராஜன் சொல்லுமா. சொல்றேன் சார். அப்பா, அப்பா. என்னம்மா? சண்முக சார் லைன்ல இருக்காரு. சார், குட் மார்னிங் சார். எங்கேயா போன? நான் உன்னை உடனே பார்க்கணுமே. சார், என்ன விஷயம் சார்? அதையெல்லாம் நேர்ல சொல்ற. நீ உடனே புறப்பட்டீங்க வா. வரேன் சார், உடனே வரேன். என்னப்பா யோசிக்கிறீங்க? பழனி ஆண்டவா, அப்பா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி இந்த அருந்ததிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற சண்முகராஜன் சார எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப கூட அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அப்படியே தூங்கிட்டேன். இப்ப பாரு, அவரே கூப்பிட்டு ஏதோ அவசர வேலை இருக்குன்னு சொல்றாரு. இத நான் பயன்படுத்திக்குவேன்ல. ஏன்பா விமென்ஸ் கமிஷன் தலையிட்டிருக்கிறதுனால அருந்ததிக்கு சாதகமா ஏதாவது? நீ ஏமா கவலைப்படுற? நீலாம்பரி உயிரோட இருக்கிற வரைக்கும் அருந்ததிக்கு அங்க இடம் இல்ல. சண்முகராஜன் சார் செத்த பாம்புமா, அவரால ஒன்னும் செய்ய முடியாது. அது இல்லப்பா, அவர்தான் அன்னைக்கு. சரி விடுமா, அவரையே சரி கட்டதானே இப்ப நான் போறேன். நீ எதையாவது நினைச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காத. நீ என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இத பார், இதுக்கு சார்ஜ் போடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அது எப்படி போச்சு?
சீக்கிரமா உள்ள வாயா. நீ வந்ததை யாராவது பார்த்தாங்களா? இல்ல சார். சரி வா. அருந்ததியோட பிரச்சனை எல்லாம் உனக்கு தெரியல? நல்லா தெரியும் சார். இந்த சூழ்நிலையில அந்த பொண்ணுக்கு உதவி பண்ணணும்னு என் மனசு சொல்லுது. ஆனா சந்தர்ப்பம் அதுக்கு ஒத்து வரல. என் கையையும் காலையும் கட்டி போடலையே தவிர கிட்டத்தட்ட நிலைமை அதான். சிற்றம்பலம், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். சொல்லுங்க சார். முதல்ல உட்காரு. அருந்ததிக்கு உதவி செஞ்சு செஞ்சு ஜேபிக்கும் நீலாம்பரி மேடத்துக்கும் நான் எதிரி ஆனதுதான் மிச்சம். அதெல்லாம் பரவாயில்லையா? அந்த பொண்ணு பாவையா. நான் சொல்றத நீ சரியா செஞ்சினா உன்னை எதிரியா பாக்குறவன கூட நான் பாத்துக்கிறேன். அத நீங்க சொல்லணுமா சார்? என்ன செய்யணும்னு சொல்லுங்க, முடிச்சு காட்டுறேன். ஒரு நிமிஷம். இத பாரு, இது என் டைரி. மகளிர் மன்றத்துல நீலாம்பரியுடைய வேஷத்தை கலைக்க கூட அத்தனை ஆதாரங்களும் இதுல இருக்கு. இத நீ எப்படியாவது அருந்ததி கிட்ட சேர்த்துரு. சரிங்க சார். இத பாரு, எக்காரணத்து கொண்டு இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஈ காக்காக்கு கூட தெரியாம இப்பவே இத அருந்ததி கிட்ட ஒப்படைக்கிறேன். சரி, லேட் பண்ணாம சீக்கிரம் இங்கிருந்து கிளம்பு. யாருக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன் சார். கிளம்பு. சிற்றம்பலம், நீ அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு போன் பண்ணு. நம்பர் இருக்குல்ல? இருக்கு சார். செல்லுலயே இருக்கு சார். சரி, போயிட்டு வா.